ஹல்லேலூயா. அவர் உன்னை குறித்து தாயின் கருவில் பொருத்தும் போதும் பிறக்கும் போதும் என்ன விரும்பினாரோ அந்த விரும்பின பங்குக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா அதனால தாங்க தேவப்புள்ள கலங்கக்கூடாது, பயக்கக்கூடாது, ஒடுங்கக்கூடாது, உடையக்கூடாது, சோறக்கூடாது. ஏன்னா கர்த்தர் தான் அரேஞ்ச் பண்றார். நல்லா இன்னைக்கு செய்தி கேட்கணுங்க. 4வது வாரம் ஆழமா பேசிட்டு இருக்கேன். சும்மா அப்படி ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு ஆமேன்னு சொல்லி போறவங்க நீங்க இருக்கக்கூடாது. ஆழமா கேளுங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாரு. எதற்காக? அவர் உன்னை குறிச்சு நினைச்ச நிர்ணயத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக தான் எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ சீக்கிரத்தில் எல்லாமே நிறைவேறி நீங்கள் உயரத்தில் இருப்பீங்க. அதனால் பக்க எனக்கு அதிர்ஷ்டம்லாம் கிடையாதுங்க. நான் கர்த்தரை நம்பி நடந்துகிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் என்னை உண்டாக்கியவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை அழைத்தவர் என்னை எங்கேயோ ஒரு தூரத்தில் சேர்க்க போகிறாரு. கர்த்தர் எல்லாம் அதன் திட்டத்தின்படி செய்வார். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உயரம் இருந்தது, பின்பு தாழ்வு வந்தது. ஒரு நாள் கோட்டு இருந்தது, அடுத்த நாள் அந்த கோட்டை கிழிச்சாங்க, அடுத்த நாள் குழியில் போட்டாங்க. ஒரு நாள் போத்திஃபார் வீட்டில் நல்ல வேலைக்காரன், பெயர் பெற்றவன், புகழ் பெறுகிறான். அடுத்த நாள் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுக்காக எங்க போகிறான்? சிறைக்கு போகிறான். சிறையில் போகிறான். அவன் யாருக்கு உதவி செய்தானோ மறந்து விடுகிறார்கள், மறக்கிறார்கள். திரும்பியும் அவனை நினைக்க வைக்கிறார் கர்த்தர். நீங்க எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் வாழ்க்கையை படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டையும் கர்த்தர் தான் அரேஞ்ச் பண்றாரு. இது எல்லாமே ஒரு செட்டப் தான். கர்த்தர் அவனை எங்க வைக்க நினைக்கிறாரோ வைக்க நினைக்கிற இடத்தில் வைப்பதற்காக. ஒரு நாள் கோட்டு இருக்கு, அடுத்த நாள் கோட்டு இல்லை. ஐயோன்னு கலங்குறீங்க, அழுவுறீங்க. உங்க அழுகையும் கலங்களும் என் ஆண்டவருக்கு ஒரு ஷாக்காவோ சர்ப்ரைஸாவோ ஆச்சரியமா இல்லை. நீங்க புலம்புறீங்க, நீங்க அழுவுறீங்க, என்னை கிழிச்சிட்டான், என்னை இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். ஆண்டவர் அதை பத்தி கவலையே படலை. ஏன்னா அது ஏற்கனவே கிழிப்பான அவருக்கு. ஒரு எல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு. ஸோ யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது எவ்வளோ ஆழங்களை கற்றுக்கொள்கிறோம். யோசேப்பு சொல்கிறான், நான் தேவனுடைய இடத்தில் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு தீமைக்காய் நினைத்தீர்கள், கர்த்தர் அதை எனக்கு நன்மைக்காக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே கர்த்தருடைய அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு வாட்டி இங்கிலீஷில் சொல்கிறேன், அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அடுத்த முறை துன்பம் வரும்போது புலம்பிக்கிட்டு அங்கேலாம் ஓடாதீங்க. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, கண்ணீராக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும், சிலர் நம்மளை ஒரு மாதிரி பண்ணும்போது அழுக வரும். கதவு பூட்டிட்டு சொல்லி, இது கூட உங்கள் அரேஞ்ச்மெண்ட்டா ஆண்டவரே, தாங்கிக்கிறேன்ப்பா, நான் ஜெபம் பண்ணி இதில் பலன் பெற்று போவேன். ஏன்னா எனக்கு தெரியும் முடிக்கும் போது நீங்கள் எல்லாமே எனக்கு ஜெயமாக தான் முடிப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சில விஷயங்களை கண்டு சில பிரச்சனைகள் வரும்போது அப்படியே நீங்கள் ஆச்சரியப்பட்டு எனக்கா இப்படி நடந்துச்சுன்னு கலங்கி உடஞ்சி ஓடுறீங்க. என் ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. பாரம் சுமக்கிறாரெல்லாம் இருக்குனாலும் அவருக்கு தெரியும் இதெல்லாம் செட்டப்பில் இருக்கு என்று யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. உங்களுக்கு ஷாக்காக இருக்கிற நிறைய விஷயம் என் ஆண்டவருக்கு ஷாக்காகவே இல்லை. ஏன்னா அது திட்டத்தின்படி தான் உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அழகான ஒரு வார்த்தை யோசேப் சொல்றார், யூ மென்ட் ஃபார் ஈவில். நீங்க எனக்கு தீமைக்காக வச்சு செஞ்சீங்க, ஆனா நீங்க எதை தீமைக்காக வச்சு செஞ்சீங்களோ அதையே தான் என் ஆண்டவர் எனக்கு நன்மைக்காக மாற்றிட்டார். நீங்க என் வாழ்க்கையை குழப்புனீங்க, நீங்க என் வாழ்க்கையை திட்டமிட்டு கெடுத்தீங்க, நீங்க எனக்கு திட்டமிட்டு துரோகம் பண்ணீங்க. நான் அங்கிருந்து வர்றதுக்கு முன்னாடி இங்க பிளான் போட்டு பண்ணீங்க. ஆனா டே பைத்தியக்காரங்களா, உங்க பிளான் எல்லாம் என் ஆண்டவர் ஒன்றிணைச்சு அரேஞ்ச் பண்ணி, என்ன கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க தீமைக்காக வச்சு செஞ்சீங்க. நீங்க என்னென்ன திட்டமிட்டீங்களோ நான் அதெல்லாம் என் திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நீங்க செஞ்ச தீமைய யோசேப்புக்கு நன்மையாக மாற்றி அதை அவனுக்கு வழியாக ஏற்படுத்தி அவனை சேர்க்க வேண்டிய தூரத்தில் நீங்க செஞ்சீங்க, நான் பண்ணேன். ஓகே, எப்படியோ உங்களை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ தமிழ் தேட வேண்டியிருக்கு. நான் நீங்க செஞ்சீங்க, நான் அதெல்லாம் என்ன பண்ணேன், வெற்றிக்காக மாற்றினேன். இந்த தேவனுடைய முன்கருதலான நடத்துதலில் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, தீமையும் இருக்கு, நீதியும் இருக்கு. நீதிக்குரிய விஷயங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார், தீமைக்குரிய விஷயங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நன்மையானவைகளும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கு, தீமையானவைகளும் கர்த்தர் அறிந்துதான் வருகிறது. முற்போக்கான சில விஷயங்கள் நடக்கும், அதுவும் உனக்கு சாதகமாய் இருக்கும். பிற்போக்கான சில விஷயங்கள் நடக்கும், அதுவும் உனக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஸோ நல்லது மட்டும்தான் தேவ பிள்ளைக்கு நடக்கும்னு என் பைபிள் சொல்லலை. உன்னை லட்சியக்கரை சேர்ப்பதில் சில கெட்டதும் நடக்கும், அதையெல்லாம் கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ராஜரீகம் செய்கிற தெய்வம் சில பவுண்டரி வச்சிருக்கிறார்.
சில எல்லை கோடுகளை வச்சிருக்கிறார். ஆனா அந்த எல்லை கோட்டுக்குள்ள வாழுகிற உனக்கு சில ஃப்ரீடமும் கொடுத்திருக்கிறார். நீ சிலதெல்லாம் செய்யலாம், நீ செய்யாம இருக்கலாம். ஆமென். நீ சில நல்லதும் செய்யலாம், நீ கெட்டதும் செய்யலாம், நீ ரைட்டாவும் செய்யலாம், ராங்காவும் செய்யலாம். ஆனா கர்த்தர் சில பவுண்டரி வச்சிருக்கிறார். அந்த பவுண்டரிக்குள்ள நீங்களும் நானும் நிறைய நல்லதும் செஞ்சிருக்கோம். சும்மா நடிக்காதீங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த பவுண்டரிக்குள்ள, கர்த்தர் கொடுத்த விடுதலையினுடைய பவுண்டரிக்குள்ள நல்லதும் செஞ்சிருக்கோம், கெட்டதும் செஞ்சிருக்கோம், தீமையும் செஞ்சிருக்கோம், நீதியும் செஞ்சிருக்கோம், ரைட்டும் செஞ்சிருக்கோம், ராங்கும் செஞ்சிருக்கோம். ஆனா எப்பெல்லாம் நீங்க பவுண்டரியை கிராஸ் பண்றீங்களோ கர்த்தர் விசில் ஊதுவார். அதை நீ தாண்டக்கூடாது என்று இருக்கீங்களாங்க. ஏன்னா இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் கர்த்தர் உன்னை செட்டப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உன்னை லட்சியக்காரை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஸோ தேவனுடைய முன்கருதல், தேவனுடைய ப்ராவிடன்ஸில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, ஆமேன், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் பாவம் செய்ய முடியாது. இன்னொரு வாட்டி அது தெளிவாக சொல்லிடுறேன். ஆண்டவர் பாவம் செய்ய மாட்டார், பாவத்தை அங்கீகரிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் சில பேர் பாவம் செய்திருக்கிறீர்கள். ஆனால் அதை கூட கர்த்தர் சரியான நேரம் வரும்போது உன் தவறுகளை கூட கர்த்தர் உனக்கு சாதகமாய் பயன்படுத்தி விடுகிறார். கர்த்தர் தீமை செய்ய முடியாது. ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் சில தீமைகளை கர்த்தர் அவங்க கிட்ட இருந்து எடுத்து அது உனக்கு சாதகமாக கர்த்தர் பயன்படுத்திடுவார். எங்க உங்களை புரிய வைக்கிறதுக்கு, எகிப்துல போகிற இஸ்ரவேல், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, பரவோன் விட மாட்டேன் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? கர்த்தர் பரவோனின் இருதயத்தை என்ன பண்றாராம்? கடினப்படுத்துகிறார். அவன் ஏற்கனவே தீமைக்குரியவன். அந்த தீமைக்குரிய தீமையை கர்த்தர் என்ன பண்றாரு? இன்னும் இன்க்ரீஸ் பண்றாரு. அதை இன்க்ரீஸ் பண்ண அவனுடைய கொழுப்புல அவன் வளரான் பாருங்க. அவனை தொடர வச்சு கொண்டு வந்து முடிக்க வேண்டிய இடத்துல முடிக்க வச்சுட்டு கர்த்தர் தன் ஜனத்தை விடுதலை ஆக்குறாரு. இருக்கீங்களாங்க? நீங்க சிலருக்கா ஜெபம் பண்ணுவீங்க, இவனுக்கு தீமை செய்யறாங்க ஆண்டவரே, நீங்க அவனை கொஞ்சம் கவனிங்கன்னு. அன்னிலிருந்து அவன் அதிகமா பண்ணுவான். ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுடைய இதயத்துல தீமையை கொஞ்சம் அதிகரிச்சு அதுல உன்னை என்ன பண்ணமோ பண்ணி அவருடைய அரேஞ்ச்மெண்ட்ல, அவருடைய முன் கருதல்ல, அவருடைய ப்ராவிடன்ஸ்ல தன் ஜனங்களை விடுதலையாக்கி உன்னை லட்சியக்காரை சேர்ப்பதற்கு ஹல்லேலூயா. பரவோனுடைய தீமையை கர்த்தர் எடுத்து சாதகமாய் பயன்படுத்தினார். அது நிமித்தம் இஸ்ரவேலை செங்கடலை கடக்கச் செய்து அவர்களை செங்கடல் கர்த்தர் மூழ்கடித்து திட்டங்களை நிறைவேற்றினார். யோசேப் சொல்றான், நீங்க எனக்கு தீமைக்காக வச்சு செஞ்சீங்க, நீங்க எதை வச்சு செஞ்சீங்களோ அதுதான் என் ஆண்டவர் எனக்கு நன்மையாக வச்சு செஞ்சு என்னை கர்த்தர் உயர்த்திட்டாரு. இருக்கீங்க?